அஸ்ட்ரோசிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டின் குரோதி வருடத்தின் முதல் மாதமா வருவது இந்த சித்திரை மாதம். நம்ம ஜோதிட முறைப்படி சூரியனை மையமா கொண்டு கணக்கிடப்படுவதுதான் வருடம். ஒவ்வொரு ராசியிலையும் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் அப்படிங்கிறது தொடங்கும். அந்த வகையில சூரிய பகவான் மேச ராசியில சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த சித்திரை மாதமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சித்திரை மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்தின் தொடக்கமே தமிழ் வருட பிறப்பா நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்துல சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிக மிக சிறப்புகள் அப்படிங்கிறது அதிகம் நமக்கு கிடைக்கும். சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் அப்படிங்கறதால அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த நாள்ல வாங்கி படிக்க தொடங்குவாங்க. இந்த தமிழ் வருட வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல நம்ம முன்னோர்கள் அனைவருமே இந்த தமிழ் வருட பிறப்பு நாள்ல வேப்பம்பூ பச்சடை செய்வது வழக்கம். வேப்பம்போட வெல்லம், புளி உள்ளிட்ட 3 விதமான இனிப்பு, கசப்பு, புளிப்போடு இருக்கக்கூடிய 3 விதமான சுவையையும் சேர்த்து நமக்கு தருவாங்க. இது ஏன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிறது கலந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தத்துவத்தை கொண்டு நமக்கு எல்லாமே இருக்கும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கசப்பும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கலந்த கலவை தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த சித்திரை மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன பலன்கள் அவங்களால நமக்கு கிடைக்க போகுது, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படின்னாலே 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது நமக்கு. சித்திரை மாதம் 3ஆம் தேதி மீனத்திலிருந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாயும் போறாரு. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் ரிஷபராசிக்கு குரு போறாரு. குரு பயிற்சி நடக்க போகுது. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேச ராசியில புதன் இருக்கிறாரு. இதை இல்லாம சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்குது. 14/4/2024 முதல் 22/4/2024 வரை கும்பராசியில சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. இந்த காலகட்டத்துல சற்று உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கும்பம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரர்களும் 1/5/2024 நடைபெறும் குரு பெயர்ச்சி, குருவின் பார்வை பதியும் ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகல போகுது. வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது வீடு தேடி வரப்போகுது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த குரோதி வருடம் அதாவது சித்திரை மாதம் நமக்கு தொடங்க இருக்குது. உறுதியான உள்ளத்தையும் உண்மையான பாசத்தையும் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேச ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு நடக்க போகும் நன்மைகளை சொல்வதற்கு இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது போதாது. பல இன்னல்களையும் இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க மேசராசிக்காரர்கள் அனைவருமே. ஒரு பெரிய விடிவு காலமா பிறக்க போகுது சித்திரை மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் அதிபதி சூரியன் உங்க ராசியிலேயே உச்சம் பெறாரு. ஏதோ ஒரு மூலையில யாருக்கும் தெரியாம நீங்க மறைந்திருந்தாலும் உங்களுடைய திறமைகளை பத்தி அனைவருமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் எப்பொழுது வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த காலம்தான் இப்போது பிறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு பிடியில பெரிய கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் ராகுபால அலைச்சல் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஓய்வெடுக்கும் நேரம் அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும். உங்களுடைய மனது ஒரு நிலையில இருக்காது, எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் நம்ம முன்னேறுவோம், எப்படி நம்மளுடைய தொழிலில் முன்னேறுறது, வீடு கட்டுவது எப்படி, இடம் வாங்குறது எப்படி அப்படின்னு எதையாவது சிந்தனை யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் தெளிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது மேசராசிக்காரர்களுக்கு. இந்த சித்திரை மாதம் மிகப்பெரிய அதிசயம் அப்படிங்கறதெல்லாம் நடக்க போகுது. சுப காரியங்கள்லாம் இதுவரைக்கும் தடைப்பட்டுட்டு வந்திருக்கும். அது இனிமேல் படிப்படியா நடக்க தொடங்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இதே மாதிரி அதிகார பதவிகள் அப்படிங்கிறது இனிமேல் உண்டு. அரசாங்கத்தால உங்களுக்கு எந்த அளவு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்குமோ அந்த அளவு கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்வுல புதிய பாதை அப்படிங்கிறது உருவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்தின் தொடக்கத்திலேயே செவ்வாய் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். அவரோடு லாபாதிபதி சனியும் இணைஞ்சிருக்கிறாரு. அப்போ நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி
சூரியன் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதனால இந்த மாதத்துல பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இதுவரைக்கும் கடன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, இனிமேல் கடன் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது இருக்கும். புதிய வருடத்தோடு தொடங்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு புதிய பாதைகள் அப்படிங்கிறது புலப்படும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்துல சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில சனியும் செவ்வாயும் இருக்குது. அதனால மாத தொடக்கத்துல கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரலாம். மகிழ்ச்சி அப்படிங்கிறத அதிகரிக்கிறதுக்காக அங்ககாரனுக்கும் சனிக்கு உரிய சனிக்கவசம் பாடி சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி சனி பகவானையும் நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதியவர்களை நம்பி எந்த விதமான செயல்பாடுகளையும் இறங்கக்கூடாது. அதே மாதிரி புதுசா வர்றவங்களையும் அதிகமா நம்பக்கூடாது. அப்படி நம்புனீங்க அப்படின்னா வீண் விரயங்கள், இழப்புகள், செலவுகள் இதெல்லாமே அதிகரிக்கும். வீண் விரயங்கள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு சுப விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய செலவுகளை சுப விரயங்களா மாத்திக்குங்க. ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11ஆம் வீடான லாபஸ்தானம் ஆகிய 3 ராசிகள்லையுமே சிறப்பாக இருக்கு. இந்த அமைப்பு நல்ல வளர்ச்சி, லாபம், முன்னேற்றம், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இதெல்லாத்தையுமே கொடுக்க போகுது உங்களுக்கு. அதே நேரத்துல சுப செலவுகளும் வரும். மேசராசிக்காரர்களுக்கு மாமன் மைத்துனர் வழியிலையோ அல்லது நம்ம வீட்டிலேயோ ஒரு காது குத்தலாம், இந்த மாதிரியான சுப செலவுகள்லாம் வரும். சாதகமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்தில் இருக்க கிரகங்களால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்க போகுது. உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமா இருந்தீங்க அப்படின்னாலே சின்ன சின்ன தடைகள் வந்து சேர்ந்தாலும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பா இருக்குது. சில நாட்கள்லயே இந்த நிலை எல்லாமே மாறி உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிங்கிறது கிடைக்க போகுது. தற்காலிகமான வேலை, ஒப்பந்த வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தர பணி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பேச்சுக்கு பிறகு தொழில் இருந்துட்டு வந்த முடக்கெல்லாம் நீங்கி திடீரென்று வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி விஐபிகளோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதால வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல போறீங்க. சுக்கிரன் அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு சாதகமா செல்ல இருக்கிறாரு. அதனால திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. சித்திரை மாதம் 2வது வாரத்திலிருந்து அதாவது ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்களில் குடும்பத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டான செய்தியோ அல்லது வேலை வாய்ப்பு கிடைத்த செய்தியோ ஏதோ ஒரு செய்தி, நல்ல செய்தி நம்ம வீட்டில் கிடைச்சா சந்தோஷம் தானே நமக்கு. சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த தகராறு கூட தீர்ந்து பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக நடக்கும். இந்த மாசத்துல புதனோட வக்ர நிவர்த்தியும் இருக்கு. அதாவது சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் புதன். கடமைகளில் இருந்துட்டு வந்த தொய்வு நிலை எல்லாமே மறைய தொடங்கும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா இதுல எல்லாத்தையும் அதிக கவனத்தை செலுத்த போறீங்க மேசராசிக்காரர்கள் அனைவருமே. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகாரிகளோட ஒரு சுமூகமான உறவு அப்படிங்கிறது இனிமேல் இருக்க தொடங்கும். அதே மாதிரி மீன ராசிக்குள்ள செவ்வாய் போறாரு. சித்திரை மாதம் 9ஆம் தேதி போறாரு. ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் செவ்வாய். 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைவது கெட்டவன் கெட்டில் கிட்டிட ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. தன வரவு அப்படிங்கிறது உண்டு மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். மீனத்துல உள்ள சுக்கிரனோடு செவ்வாயும் இணைகிறதால சுக்கிரமங்கல யோகமும் வருது. அதனால இல்லத்துல மங்கள ஓசை அப்படிங்கிறது கண்டிப்பா கேட்கும். இந்த மாதத்துல மேஷத்துல சுக்கிரனும் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 12ஆம் தேதி ராசிக்கு உங்க ராசியான மேசத்துக்கே சுக்கிரன் வராரு. தன சப்தமாதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு வருவது யோகமான அமைப்பு. இந்த அமைப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் மேசராசிக்காரர்கள்லாம். செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உங்களுடைய சொல்வாக்கும் உயரும். வாழ்க்கை துணையோடு உருவான பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சு ஒன்று சேருவீங்க. இது வரைக்கும் பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் உடல் நலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், இலாக்கா மாற்றம், ஊதிய உயர்வுலாம் கிடைச்சி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். தேவையில்லாத விரயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அதை சுப விரயங்களாக மாற்றிக்கணும். அலுவலக வேலையிலலாம்
மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது அதிகரிப்பாங்க. யாரையும் நம்பி எந்த விதமான காரியங்களையும் இறங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே முடிங்க. மேசராசியில் சூரியன் உச்சமடைஞ்சு சித்திரை மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. அதனால பல விதங்கள்லயும் நன்மை அளிச்சா கூட பேச்சுல கடுமை, அதிகார தோற்றம் இதெல்லாம் ஏற்படுத்தும் உங்களுக்கு. இது குடும்பம் முதல் அலுவலகம் வரை எல்லா இடங்களையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால பேச்சுல கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்திக்கணும். புதியவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. எந்த விதமான முயற்சிகளையும் அவங்கள நம்பி தொடங்காம இருக்கிறது தான் நல்லது. இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் மேசராசிக்குள்ளேயே புதனும் வராரு. சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன் போறாரு. உங்க ராசிக்கு அதிபதியான புதன் 3க்கும் 6க்கும் அதிபதியானவர். சகோதரர்களுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே குறையும். இனிமேல் பாகப் பிரிவினைகள்லாம் சுமூகமா நடக்கும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, இதை எல்லாத்தையும் பற்றி சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே குறையும். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடமோ அல்லது நமக்கு வேண்டாதவர்களிடத்திலேயுமோ சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. நம்ம குடும்பத்துல மட்டும் சொல்லிவிட்டு மற்றவர்களிடத்துல வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதா நல்லது. நமக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்கலாம் நிதானமா செயல்படணும். எனக்கு சம்பளம் அவ்வளவு வருது, மாத சம்பளம் இவ்வளவு, நான் இவ்வளவு சீட்டு பணம் கட்டுறேன், இவ்வளவு நகை வாங்குறேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு மற்றவங்க இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்கலாம் நிதானமா செயல்படணும். வியாபாரம் தொழில் செய்யறவங்கலாம் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. இதே மாதிரி குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு போறாரு. 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் குரு 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்லதுதான். பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும். உங்கள் வேலையிலெல்லாம் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றத்துக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்வீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு கொள்கை பிடிப்போடு தான் செயல்படுவீங்க. மேசராசிக்காரர்கள் எல்லாருமே குருவின் பார்வை 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல பதியுது. அதனால உயர் அதிகாரிகளோட ஆதரவு இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குரு பயிற்சியாகி ரிஷபராசிக்குள்ள போறதால ஆரோக்கியத்திலே படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். மேசராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் முழுவதும் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேசராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி ஒரு யோகமான பயிற்சியா அமைய போகுது. அதனால உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை 10 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. மிக மிக சிறப்பா இருக்கு மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம்.